சோ கை, கால் சாஃப்ட்டா இருக்கணும்னா என்ன சொன்னீங்க? தயிர் சாப்பிடணுமா? தயிர் சாப்பிடுங்க. நைட்டு நைட் தேனு தேன். கால தயிர் என்ன பண்ணும்? ஒண்ணும் பண்ணாதும்மா. தயிர் என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, உடம்புல கொலஸ்ட்ரால், ஃபேட்ட கொஞ்சம் கொஞ்சமா இந்த குறைக்கும். தேவையில்லாத தேவையில்லாத விஷயங்கள், நீரெல்லாம் வெளிய எடுக்கும். இப்ப தேவையில்ல இப்ப சதத்து கன்னாபின்னான்னு இருக்கு அப்படின்னா தேவையில்ல. சிலருக்கு பார்த்தீங்கன்னா, கை விரல்லாம் வீங்கும்போது வீக்க வீக்கமா இருக்கும். புரியுதுங்களா? ஏன் அதில வந்து ஆர்த்தோ ப்ராப்ளமும் சரியாகும் தயிர் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு. முட்டி வலி, கை வலி எல்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா? சாப்பிடணும். பட் நம்ம சொல்லும்போது பாதி பேர் எனக்கு தயிர் சாப்பிட்டா ஒத்துக்காது. என்ன பண்ணுவான் தெரியுங்களா? நம்ம தயிர் சாப்பிடுன்னு சொல்லிட்டோம் இல்லையா? நைட் ஃப்ரிட்ஜ்ல வச்சுருவான் தயிர. ம். காலைல எடுத்து சாப்பிட்டுருவான். 3 நாள் ஆச்சு. சார் நீங்க தயிர் சாப்பிட சொன்னீங்க. தயிர வந்து வெளிய வைக்கணும். ஃப்ரிட்ஜ்ல வைக்கக்கூடாது. புளிச்சிருமே சார். சாப்பிடுங்க. என்ன அது? புளிப்பு நேச்சுரல் ஈஸ்ட்டுமா. ஓ! நேச்சுரல் ஈஸ்ட் எவ்வளோ நல்லது பண்ணும் தெரியுமா உடம்புக்கு? சாப்பிடுங்க. நைட் ஊற ஊத்துங்க. காலைல ஒண்ணும் அவ்வளோ புளிக்காது. சரியா இருக்கும். நம்மளா டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுறது காலைல எழுந்தோன அவசர அவசரமா சாப்பிட்டுறது. ரசிக்கணும். நீங்க காலைல அர்லி மார்னிங் சாப்பிடுறீங்க அப்படின்னா, அந்த ஒரு கப் தயிருக்கு வந்து 5 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. ரசிங்க. உள்ள வேலை செஞ்சுட்டே போவோம் அது. இப்படிலாம் பண்ணணும். பண்ணா மட்டும் தான் அது கரெக்ட்டா ஒர்க் அவுட் ஆகும்.